மிதுன ராசி மற்றும் மிதுன லக்ன அன்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது. அந்த அற்புதம் அப்படின்றது எப்போ இருந்து செப்டம்பர் 18ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த 25 நாட்கள் பொக்கிஷமான நாட்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே சுக்கிரன் எல்லாம் நல்ல பொசிஷனுக்கு வரும்போது அனைத்து விஷயத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணுங்க. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். இந்த 5ஆம் வீட்டில் சுக்கிரன் அப்படின்னு வர்றது பல நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். அது எந்தெந்த வகையில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், என்னென்ன கொடுக்க போகுது அப்படின்றது தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பதிவில். சரி, நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நமக்கு எதுலங்க சந்தோஷம்? எது எப்படி இருந்தாலும் குழந்தைகள் நல்லா இருந்தால் அதை விட வேறு என்னங்க சந்தோஷம் வேணும்? நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அப்போ சுக்கிரன் அப்படின்னாலே கலத்தர காரகன், குழந்தைக்கு காரகன், சந்தோஷத்துக்கு காரகன். எவ்வளவு வசதி வாய்ப்பு, வீடு நிறையா, எல்லா லக்ஸரி ஐட்டம்ஸும் இருந்தும் அங்கே குழந்தை இல்லை அப்படின்னா அதை ரசிக்கிறது எதில்? ஒரு குழந்தை மட்டும் வீட்டில் இருந்துருச்சுன்னா அடேங்கப்பா 10 பேர் இருந்தாலும் 10 பேரும் பிஸி, 10 பேரும் ஏதோ ஒரு விஷயத்தில் சந்தோஷம். அங்கே பாரு அப்படி போடுறாங்க, அட பாரு எப்படி சாப்பிட்றான்னு, அடேங்கப்பா இப்படி நம்ம சொல்லிகிட்டே போவோம் இல்லையா? அப்படிப்பட்ட பாக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும் சுக்கிரன் சம்பந்தமாக ஏதாவது இப்போ ப்ளஸ் பவர் இருந்தது அப்படின்னா, அல்லது உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் ப்ளஸ்ஸான பொசிஷனில் இருந்தும் கிடைக்கலன்னாலும் இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக கரு உருவாகுன்றதுல 100% சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. ஸோ 100% நடக்குன்றத நான் சொல்ல வரேன். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணிடவே கூடாது. குழந்தை உருவாகணும் அப்படின்றதுல ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய சுய திசா புத்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தையும் இப்போ பார்த்துக்கிட்டு அதில் ஏதாவது மைனஸஸ் இருந்ததுன்னா அதை சரி பண்ணிவிடுங்க. அப்போ இந்த 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கொடுக்கறத டக்குன்னு நீங்கள் அடைஞ்சிடலாம். ஏன்னா 25 நாட்கள் தான் அவர் இங்கே இருக்க போகிறார். ஸோ இது எப்படி அப்படின்னா 25 நாட்கள் உங்களால் உங்களுக்கு குழந்தைகள் கிடைப்பதும் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் நன்மை செய்யக்கூடிய வகையிலும் இருக்க போகுது. அப்படின்னா இந்த காலகட்டத்தை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும், அப்படி யூஸ் பண்ணணும். சரி, யாருக்கெல்லாம் குழந்தைகள் இல்லையோ அவங்களுக்கு கிடைக்கும்ன்றதை நான் சொல்லிட்டேன். யாருடைய குழந்தைகளுக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்கோ, எஜுகேஷன் வரல, ஃபாரின் சான்ஸ் கிடைக்கல, வேலை கிடைக்கல, நீங்கள் எதெல்லாம் சொல்லுங்களேன். ரொம்ப நாளாக உங்களுடைய பையன் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கான், வாங்கவே முடியல. நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கோங்களேன். உங்கள் குழந்தைகள் தட் இஸ் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, உங்களால் என்ன பண்ணியும் அவங்கள புரிய வைக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயம், உங்கள் குழந்தைகள் செய்கிற தப்பை உங்களால் சுட்டி காட்ட முடியல, விட்டு கொடுத்து போன்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு போடுங்க. அதெல்லாம் தள்ளி வச்சிடுங்க. இந்த 25 நாட்கள் எப்போ இருந்து செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் போய் உங்கள் குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவங்களோட உட்கார்ந்து நீங்கள் பேசுங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு நீங்கள் இத்தினூண்டு வழி எடுத்தீங்கன்னா, நீங்கள் 1% கடுகளவு நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா இப்போ புரிஞ்சுக்குவாங்க. உங்கள் குழந்தைகளுக்கு நல்வழி நீங்கள் காமிக்கக்கூடிய வகையில் இருக்கும். நீங்கள் குருவாகவே மாறிடுவீங்க. ஏன்னா 5ஆம் வீடு குருனுடைய ஸ்தானம் இல்லையா? அப்போது அந்த குரு அப்படின்றவராகவே நீங்கள் மாறி அவங்களுக்கு அவங்க கம்ஃபர்ட் ஜோன்லேயே எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு வழி காமிச்சிடுவீங்க. உங்கள் குழந்தைங்க ஒரு சப்ஜெக்டை சரியாகவே படிக்கலை அப்படின்னா இப்போ அந்த சப்ஜெக்டை நீங்கள் எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாமல் கூட இருக்கலாம். இல்லைக்கண்ணா நீ எங்கே இது படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த புக்கை திறந்து இது நீ படிப்பா, மேத்ஸ் தானே வரல, டோன்ட் வரி, இப்போ வரும் பாரு அப்படின்னு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துட்டு அதை எடுத்து படிக்க சொல்லுங்களேன். ஆச்சரியப்படுவீங்க, எப்படிரா கண்ணா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவ்வளவு சூப்பராக வழிகாட்டுவீங்க.
அதே மாதிரி நீங்கள் மிதுன ராசி மிதுன லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஈர்ப்பு நிறையா வரும். எதெல்லாம் நீங்கள் பண்ணினா அப்லிஃப்ட் ஆவீங்களோ, வழி கிடைக்குமோ, எந்த ஒரு வழி நீங்கள் கரெக்டாக தேர்ந்தெடுக்கணுமோ, எதில் நீங்கள் போனால் ஜாலியாக இருப்பீங்களோ. சரி, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி படிக்கிறாங்க, பிடிக்காத படிப்பு, வேலைக்கு போகிறாங்க, பிடிக்காத வேலை, சம்பளம் வாங்குகிறாங்க ஆனால் வெறுத்து தான் வாங்குகிறாங்க. அப்படின்ற விஷயமெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு இந்த 25 நாட்களில் இருக்குது. ஸோ கரெக்டான உங்களுக்கு எஜுகேஷன் வழி காமிக்கும், கரெக்டான ஜாப் கிடைக்கும். நீங்கள் வெறுத்து இருக்கக்கூடிய ஜாபெல்லாம் விலகி போய் உங்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் ரியலி உங்களுக்கு என்ன நியாயப்படி கிடைச்சா நீங்கள் சந்தோஷப்படுவீங்களோ அது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த சுக்கிர பயிற்சி இருக்குது. நிறைய விஷயங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு ட்ரெயினில் போயிட்டுருப்பீங்க. இப்போ உங்கள் மனசு தோணும், இல்லைப்பா நான் இப்படி பண்ணால் ஜாலியாக நான் போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீலர் வாங்குவீங்க. அந்த 2 வீலர் வாங்குறது எக்காரணம் கொண்டும் விரயம் இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாங்கிடுவாங்க, ஆனால் அப்புறம் ஏன்டா வாங்கணும், இதுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்குள்ளே போதுண்டான் இருக்கும். ஆனால் இப்போ அது இல்லை. உங்களுக்கு மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களே, இப்போ நீங்கள் சொகுசா சந்தோஷமா ஜாலியா டென்ஷன் இல்லாமல் அப்படின்றது உங்களுக்கு அமையறதுக்கு உண்டான வழிகள் இப்போ கிடைக்கும். அப்போ நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், இப்போ நடக்கிற திசா புத்தி என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. சுக்கிரன் சம்பந்தமாக ஒரு சின்ன லிங்க் இருந்தால் கூட நான் சொன்ன அவ்வளோ விஷயங்களும் பன்மடங்காக பெருகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். ஏன் சிம்பிளாக சொல்லட்டுங்களா, உங்களுக்கு நல்ல தூக்கம் வருங்க. எத்தனை நாள் ஆச்சு, அதுவும் நிறைய மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்கள் ஏன் ஒரு கிரகம் மிதுனத்திலிருந்து வேலை செஞ்சிட்டு இருந்தா கூட அவங்க குழந்தைகளை நினைச்சு காலையிலெல்லாம் வேற ஏதோ வேலையா இருந்தா கூட நைட் படுக்கும்போது நிம்மதியான தூக்கம் இல்லையே அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வரும். பொதுவாகவே கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் சூப்பரானவங்க மிதுன ராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட கம்யூனிகேஷனே இப்போ பலித்தம் கொடுக்க போகுது அப்படின்னா வேற என்ன வேணும். நிறைய மக்கள் இப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க, அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸை சொல்லுவாங்க. உங்களுடைய தேவையில்லாத 108 பிரச்சனைகளை இப்போ எல்லாம் தவிடு பொடி ஆக்கி ஆட்டோமேட்டிக்காக நல்ல தூக்கம் வரும். ஏன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் இருப்பாங்க, இங்கே குலதெய்வ வழிபாடு பண்ணணுமே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்டவங்களுக்கு கூட இப்போ அந்த எண்ணங்கள் நிறைவேறும். நீங்கள் அங்கே இருந்தால் இங்கே அதை நிறைவேற வைக்கும், இங்கே இருந்தால் அங்கே போகணும், ஃபாரினுக்கு போகணும், ஃபாரின் சான்சஸ். சரி, யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் நீங்கள் அப்ராட் போய் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். ஆனால் இப்போ போகக்கூடிய காலகட்டம் போகவும் வைக்கும். எங்கே போனால் உங்களுடைய ஹெல்த்தும் மனசும் நல்லா இருக்குமோ அந்த கண்ட்ரிக்கு போக வைக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். எப்பயுமே வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டா பேரண்ட்ஸ் என்ன நினைப்போம், அடே எங்கப்பா போயிட்டானேன்ற ஒரு சந்தோஷம். அங்கே போன உடனே நீங்கள் உங்களுடைய குறைகளை சொல்கிறதுக்கே ரொம்ப யோசிப்பீங்க இல்லையா. அப்படிப்பட்ட காலமெல்லாம் மாறி இப்போ போகும்போது ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன். அம்மா நல்லா இருக்கேம்மா, இப்போ ரொம்ப திருப்தியாக இருக்குது, இங்கே ரொம்ப குளிராக இருக்குது, பட் ஸ்டில் நம்ம எடுத்துகிட்டு போன ஜாக்கெட் ரொம்ப உதவுச்சுமா அப்படின்னு பல விஷயங்கள் உங்களுக்கு அவ்வளோ அப்லிஃப்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனோட ஒர்க் பண்ணும்போது, கம்ஃபர்ட் ஜோனோட எஜுகேஷன் நடக்கும்போது, கம்ஃபர்ட் ஜோனோட எல்லாம் மூவ் பண்ணும்போது பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்ந்து இந்த 25 நாட்களில் சுகம்ன்ற ஒரு விஷயத்தை அனுபவித்து அப்பாடா அப்படின்ற ஒரு சந்தோஷத்துக்கு இந்த 25 டேஸை மறக்க முடியாது. எப்போ மறக்க முடியாதுன்னா ஈவன் ஒரு 30-40 வருஷம் கழிச்சு கூட அப்பா இந்த 2024 செப்டம்பரில் நடந்த நல்ல நிகழ்ச்சி நான் மறக்கவே மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், சுய ஜாதகத்தை தயவு செஞ்சு செக் பண்ணிக்கோங்க. அப்படி செக் பண்ணி அதுக்கு என்ன வழி, அஸ்ட்ராலஜி அப்படின்றது இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க, அதுக்குண்டான வழிகள் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியது தான். ஸோ இது சுகமான காலம். அந்த சுகமான காலத்தை எப்படி நீங்கள் வழி எடுத்து போகணும் அப்படின்ற விஷயத்தை மட்டும் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்களா சுகம் நிச்சயம், வெற்றி நிச்சயம், சந்தோஷம் நிச்சயம், நல்ல தூக்கம் நிச்சயம். நல்ல தூக்கம்ன்ற ஒரு வார்த்தையிலேயே பல விஷயங்கள் அடங்கிடுச்சுங்க. ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நல்லா தூங்குவோம், பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால் தான் நல்லா தூங்குவோம். அதே மாதிரி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நீங்கள் போயிடுவீங்க அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை மேலும் பன்மடங்காக பண்ணுறதுக்கு சுக்கிர காயத்ரிகள் சொல்லுங்கள், ஸ்ரீரங்கநாதரன் நினச்சிக்கோங்க.
மகாவிஷ்ணுனுடைய ஸ்லோகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.